ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகின உடனே இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூடவே அரை கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயை நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ரவையை 2 மினிட்ஸ் மிதமான சூட்டில் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சர்க்கரை எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட அரை கப் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாம் உருண்டை செஞ்சுக்கலாம். பாருங்கள், சுவையான ரவா லட்டு தயாராகிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரியே உருண்டை செஞ்சுக்கலாம். சுவையான ரவா லட்டு தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.